நிறைய ட்ரெண்டிங்கான படங்கள்லாம் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா அந்த அளவுக்கு போச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பொன்னியின் செல்வன்லாம் தமிழ்ல ஒரு பாகுபலி மாரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு படமா இருந்துச்சு. ஆனா அந்த அளவுக்கு போச்சா அப்படின்னா, ஏன்னா அத கதையா படிக்கும்போது அவங்களுடைய அந்த ஓட்டம் ஒரு மாரி இருந்துச்சு. விஷுவலா அத எந்த அளவுக்கு கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும். படத்த பார்க்கும்போதே தெரியும். அட்லீஸ்ட் பாகுபலி ரேஞ்சுக்கு எதிர்பார்த்தாங்க. பட் அந்த அளவுக்கு இருக்கான்னு தெரியல. அதே போல நாயகர்கள் பிம்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸ் ஹீரோஸ். ஸோ யாரெல்லாம் மாஸ் ரொம்ப காமிக்கிறாங்களோ அவங்களுக்குன்னு தனியா ஒரு அமைப்பே இருக்குது. ஸோ அதுல பார்த்தீங்கன்னா விஜய், அஜித், இன்னும் ரஜினி கூட சொல்லலாம், கமலஹாசன், இன்னும் எல்லாருமே இப்பவுமே சர்வ வாயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஹீரோஸ் தான். இருந்தாலும் தனிப்பட்ட ஒரு ஹீரோ நடிச்சு அந்த அளவுக்கு போக முடியுமா அப்படிங்கிறது எனக்குமே தெரியல. பட் விக்ரம் 2 மாதிரி அந்த மாதிரி எல்லாருமே ஒன்று சேர்ந்து நடிச்சாங்க அப்படின்னா அப்போ வேணா நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ கூலி நல்லா வந்துட்டு இருக்கு. லோகேஷ் கனகராஜ் இப்போ அவர் தான் பேசிக்காக ட்ரெண்டில் இருக்காரு. அவரோட இந்த கூலி அடிக்க நிறைய சான்ஸ் இருக்குது. ஜனநாயகன் இப்போ தளபதியோட அஃபிஷியலாக லாஸ்ட் ஃபிலிம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது அடிக்கிறதுக்கும் லிட்டரலாக நிறைய சான்சஸ் இருக்குது. மோரோவர் வந்து நம்ம இந்த அமௌண்ட்டை தாண்டிலும் இப்போ இந்த வருஷம் நிறைய தமிழ் சினிமாஸ் நல்ல மூவிஸ் வந்து குவாலிட்டியான மூவிஸ், குடும்பஸ்தானாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு டூரிஸ்ட் ஃபேமிலியாக இருக்கட்டும், நிறைய நல்ல மூவிஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. நம்ம இந்த அமௌண்ட்டை தாண்டிலும் நம்ம வாழ்வியலுக்கு தேவையான நிறைய நல்ல படங்கள், நல்ல படங்கள், அன்னோட்டிஸ் ஜெம் மாதிரி இந்த பாட்டில் ராதாலாம் வந்து ரொம்ப நல்ல கதை, அந்த மாதிரி நிறைய நல்ல மூவிஸ் வந்திருக்கு. ஒவ்வொரு அமௌண்ட்டாக பார்க்காம ஒரு குவாலிட்டியாக மூவிஸ் பார்த்தா நம்ம கிட்ட அதிகமாக இருக்குமா நான் எதிர்பார்க்குறேன். கம்பேரிங் டு தெலுங்கு இதிலெல்லாம் பண்ணும்போது நம்ம கொல்லி நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு. அமௌண்ட் இஷ்யூ தான் நம்ம கொஞ்சம் இது பண்ணிகிட்டு இருக்கோம் கலெக்ஷனில். பட் நான் மூவிஸாக பார்க்கும்போது நம்ம நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்கோம்.